கல்யாண விருந்தில் கடைசியாக கொடுக்குற இந்த பாயாசத்தை எல்லாரும் விரும்பி சாப்பிடுவோம். அதுலேயும் நமக்கு வச்ச அப்பளத்தை பத்திரமா வச்சுருந்து அதை பாயாசத்தில் நொறுக்கி போட்டு சாப்பிட்ற டேஸ்ட் இருக்குது பாருங்க, அது வேறு லெவல். ஸ்பூன்லலாம் எடுத்து சாப்பிட்றது அவ்வளோ நல்லா இருக்காது. கையில் அப்படியே ஒழுக எடுத்து சாப்பிட்றது இருக்குது பாருங்க, அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் புரியும். சேமியா பாயசம், பால் பாயசம் எல்லாருக்கும் தெரியும். இந்த பருப்பு பாயசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு கழுவிட்டு குக்கரில் சேர்த்து முழுகிற அளவுக்கு தண்ணீர் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். எவ்வளோ பாசிப்பருப்பு சேர்த்தமோ அதுபோல் 1.5 மடங்கு வெல்லத்தை பொடிச்சு சேர்த்து கரைச்சி எடுத்துக்கணும். பாகுபதம் வேண்டாம். அடிகனமான பேனில் வெந்த பருப்பு வெள்ளைப்பாகு சேர்த்து ஒரு கொதி விட்ட பிறகு தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தேங்காய் பால் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். நுணுக்கி வச்ச ஏலக்காய், நெய்யில் வறுத்தெடுத்த தேங்காய் பற்கள், முந்திரி திராட்சையை அப்படியே அதில் சேர்த்துக்கணும். ஒரு கொதி விட்டு இறக்குனா போதும். மணக்க மணக்க இனிக்க இனிக்க பருப்பு பாயசம் ரெடி. சூடாக இருக்கும் போதே எடுத்து ஊற்றி அப்பளத்தை நுணுக்கி போட்டு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் இது போல் சாப்பிட பிடிக்குமோ, யாரெல்லாம் அப்படி சாப்பிட்ருக்கீங்களோ அவங்களாம் லைக் பண்ணிவிடுங்க.